ஹாய்டா செரிசில எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது மிஸ்லெஸ் ராக் பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம்டா. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் தேவங்க வந்து அப்படியே ஹாலில் நின்றுட்டு என் பொண்டாட்டியவா கலாயிற வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிருந்துருப்பான். இப்போ அப்படியே ஒயனை பார்த்தா ஒயனை அப்படியே ஒரு மாதிரி பெட்டில் உட்காந்துட்டு சோகமாக இருக்கா. அவள் அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே இப்போ நான் என்ன தான் பண்ணுறதோ இவனெலாம் திருத்த முடியாது. நான் டாலா? நான் என்ன டாலா? இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கும் ஒரு டே வரும். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணியே ஆகணும். பண்ண வைப்பேன். ஏன்னா என்னால் முடியல. ஐம் ஸோ ஃபக்கிங் டயர்ட். தேங் நீ ரெக்ரெட் பண்ணுவ தேயா, நீ பண்ண வைப்ப அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி நினச்சிட்டு சோகமாக பெட்டில் போய் படுத்துட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் தேங்க அப்படியே அவனோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் யாருமே இல்லைங்க. வெளியே ஃபுல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. தேங்க அப்படியே ஒரு சைடு மட்டும் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி உள்ளே போகிறான். உள்ளே போனால் அங்கே தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. தேங்க அப்படியே ஒரு பையன் பக்கத்தில் போய் நின்றுட்டு எங்கடா அவன்? மாமச்சான் அவனா? அவனை தான் அந்த இடத்துல கட்டி வச்சிருக்கேன். உன்னை என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, எல்லா டூல்ஸும் நம்ம கிட்டே இருக்கு அப்படிங்கிறான். அப்போ தேங்கோ சரி விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போன அந்த ப்ரொஃபஸர் தான் அப்படியே பிளட்டு ஃப்ளட்டில் அப்படியே இருக்கிறான். தேங்கானை பார்த்து ஏன் பொண்டாட்டி உனக்கு வேணுமா? ஒத்தா அவளை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமாடா? அவளை எவ்வளோ காதல் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியுமா? என்கிட்டயே வந்து என் பொண்டாட்டி ஷேர் பண்ணிக்கிறேன்னு கேட்குற? கோவம் வரும்ல? எனக்கு கோவம் வரும். அதனால் இப்போ உன்னை உயிரோடு விடுறதால நீ நார்மலாக புள்ளி பண்ணியிருந்தாலே அவனை விட்டுக்க மாட்டேன். அவன் நிற்கல, அவன் காலை பிடிச்சி அவனை இருடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் போயிட்டு ஒரு பேட்ச் எடுத்து அது கூட இன்னொன்று ஒரு ஹம்மர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு என் பொண்டாட்டி காலை தானே தொட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸரோட கால்லே அந்த பேட்சை வச்சு அந்த ஹம்மர் வச்சு அப்படியே அடிக்கிறான். லைக் செவுத்துல ஆணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அவ்வளோதாங்க. அவர் செம்மையாக கத்துறாரு. எங்கள் தேங் அப்படியே அவர் கத்துறதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணுறான். அந்த ப்ரொஃபஸராக வழியில் அப்படியே துடிக்கிறான். லைக் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத்திங்லாம் ஒரு மாதிரி ஆகுது. தேங்க அதை பார்த்துட்டு என்னடா ஒரு மாதிரி ஆகுறான்? செத்துருவானா? தேங் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை இல்லை இந்திரடா நீ சாகக்கூடாது, நீ சாகக்கூடாது. நான் இன்னும் உன்னை பண்ணணும், இன்னும் உன்னை நல்லா வச்சு செய்யணும். நீ உடனே சாகக்கூடாது, இல்லை 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 அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ப்ரொஃபஸர் சீக்கில் அப்படியே டப் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அந்த ப்ரொஃபஸரை அந்த வழி பேர் பண்ணிக்க முடியாமல் அவன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். இங்கே தேங்காய் செம்மக்கம் வருது. செத்துட்டானா? செத்துட்டான்ல? இந்திரடா மயிரே இந்திரு, உன்னை இன்னும் வச்சு நான் கொல்லணும் இந்திரடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ஒரு மாதிரி போட்டு பண்ணுறான். பட் அவர் இறந்துட்டாரு. ஸோ இப்போ பட் அந்த கோவத்தை அப்படியே உள்ளே வச்சுட்டு பக்கத்துலேருந்து ஒரு நைஃப் எடுத்து இறந்து போன அவர் மேலே கண்ணா பின்னா வச்சு குத்துறான். அப்படியே தேங்கோட மேலே எல்லாமே பிளட் ஆகுது. நான் சுற்றி எல்லா இடத்துலையும் பிளட் அப்படியே தெரிக்குது. இப்போ அந்த ப்ரொஃபஸரோட அந்த சேர் இருக்கும்ல, அது அப்படியே பேக் வாலில் போய் விழுது. அப்பயும் தேவையில்ல, அப்பயும் போட்டு குத்திகிட்டே இருக்கிறான். அப்போ கென் போயிட்டு மச்சான் அவன் செத்துட்டாருடா விடு போதும். அது எப்படி? அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கென்னோட நெக்கை பிடிச்சி அது எப்படி அது எப்படி சாகலாம? எனக்கு கோவம் போகலடா, எனக்கு கோவப்பல. அதான் அவன் செத்துட்டான்ல விடுடா விடு, பார்த்துக்கலாம் விடு, அதான் கொன்னுட்டில. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? மச்சான் அதெல்லாம் இல்லைடா, அதெல்லாம் இல்லை, விடு கூலாக விடு, இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ ஃப்ரீயாக விடு ஓகேவா? சரிடா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங் போயிட்டு ஒரு சோஃபாவில் சிட் ஆகுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கோவமாக வருது. பட் என்ன பண்ணுறதுனே தெரில. பட் டக்குன்னு இப்போது உங்களோட ஃபேஸ் அவனுக்கு அப்படியே அவனோட ஃபேஸ் முன்னாடி வருது. அப்படியே கண்ணை மூடிட்டு
இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அப்படியே ஒரு சிகரெட் எடுத்து எப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அப்போது தேங்கோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, "டேய் மச்சான் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவாடா, பாரு உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது, போ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அப்புறம் வீட்டுக்கு போ சரியா, ஒயன் வேறு தனியாக இருப்பாள்" அப்படின்னு சொல்கிறான். தேங்காய் அப்படி சொன்னதுமே டக்குன்னு அவனை பார்த்துட்டு, "அவள் தனியாக வந்தா உனக்கு என்ன? ஆ நான் அம்மனாட்டியை பற்றி உனக்கு கவலையாக இருக்கா? ஏய் இந்த வீணா போன புத்தியெல்லாம் என்கிட்ட வேணாம் சரியா. நீ என்ன தான் சொன்னாலும் அது என் தங்கச்சி. நீ என்ன மீனிங்கில் சொல்கிறேன்னு தெரிஞ்சு தேங்க, அது என் தங்கச்சி போதுமா. என்ன நான் எப்பயும் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. என்ன எப்பவுமே என் தங்கச்சி மட்டும்தான். எனக்கே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது தெரியும்ல. அப்போது என்னோட தங்கச்சி தான். டேய் படா, அவன்கிட்ட போய் பேசுகிறான் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போகிறான். எங்கள் தேங்க எந்திரிச்சு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி இவங்க வீட்டுக்கு தான் வரான். எங்கள் ஒயன் அப்படியே ஜாலியாக ஃபோனில் யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கா. பட் எங்கள் தேங்க கரெக்டாக வீட்டில் வந்து கால் எடுத்து வைக்கலான்னு வைக்கும்போது எங்கள் ஒயன் கரெக்டா, "ஜேகே அது மட்டுமா, இன்னைக்கு மார்னிங் அந்த ப்ரொஃபஸர் இருக்கான்ல, என்னைய எனக்கு என்னாச்சு தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்கா. ஆனால் கரெக்டான டைமுக்கு தேங்க மட்டும் வரலைன்னா என் நிலமை என்ன ஆயிருக்குன்னே தெரியல ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகேவும், விட்ரி அதான் எதுவும் ஆள் இல்லை. நான் தேங்க ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிட்டானா? ஆமாம், அவன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். பட் எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜேகே. எனக்கு ஏன் தான் இருக்கும்னு இருக்கேன். என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் வேணா வந்து நீ கூப்பிட்டு அவ்வளோதான் தேங்க ஒன்றையும் எதாவது பண்ணுவான். அதெல்லாம் பார்த்துக்கலாம்டி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லை ஜேகே வேணாம். நீ சாப்பிட்டியா, நீ என்ன பண்ணுற அப்படிங்கும்போது கரெக்டாக தேங்க வந்து அந்த ஃபோனை அப்படியே பிடுங்குறான். எனக்கா ஒரு செகண்ட் செம்ம பயமாகுது. அப்போ ஒயன் திரும்பி தேங்க பார்த்துட்டு, தேங்க யாருடி ஃபோனில், அது யார் ஃபோனில் எவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அது இந்த இதெல்லாம் இழுக்காத, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டேன், புரியுதா அப்படின்னு டக்குன்னு வயனா நெக்கை க்ரிப் பண்ணுறா. அப்போ வயனும் கேட்ட பேசிகிட்டு இருக்கா. விளங்கலை, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, கேட்ட அப்படி சொல்லிட்டு நல்லா க்ரிப் பண்ணி அந்த மொபைலை அப்படியே வாளோடு சேர்த்து அப்படியே வீசுகிறான். அந்த மொபைல் அப்படியே வாலில் பட்டு உடஞ்சி போகுது. ஒயன் அதை பார்த்துட்டு கேட்டா, என்னடி உன என்ன அப்படி அவன்ட்டு ஆடுது, சும்மா எப்போ பார்த்தாலும் ஜெயேன்டுறா. மயிறு ஏன் உனக்கு தேங்க இல்லையா, ஏன் உன் புருஷன்டி நான், இப்போ உன் புருஷன் முன்னாடி இருக்க இன்னொருத்தவங்க கூட கடலை போட்டிருக்க, வைக்கமா இல்லை அவனுக்கு, சீமா இல்லையாடி அப்படின்னா வந்துட்டாரு. நான் கேட்குறேன், இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி என்னடி வந்துட்டாரு மயிறு, வந்துட்டு தேடி போகிறேன். நான் அவன் வேணுமா, அவங்க கூட போய் படுக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த க்ரிப்பை நல்லா டைட் ஆகுறான். எனக்கா அப்படியே ப்ரீத் பண்ண முடியல. அவனும் வலிக்குது, விடு தேவ், வலிக்குதா, சிச்சு என் பேபி டாலுக்கு வலிக்குதா, வலிக்கட்டும், இப்போது இதை விட பெயின் அப்படின்னா என்னென்னு காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெக்கை லூஸ் பண்ணிட்டு அப்படியே ஒயனை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. எங்கள் ஒயனா, தேங் அது மட்டும் வேணாம் தேங், அது மட்டும் தாண்டி எனக்கு வேணும் உங்ககிட்ட, நான் உங்க கூட அப்படியே ஹாப்பியாக அப்படியே ஜாலியாக மஜாவாக வாழ்க்கை நடிச்சிட்ருக்கியா, அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அப்படியே அதை குழி தோண்டி புதைச்சிட்டு அது மேலே நீயே படுத்துரு சரியாடி. எவ்வளோ தைரியம் இருந்தா அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்ட பேசுவேன். அதுவும் என் வீட்டில் இருந்துட்டு அந்த ஃபோனில் நான் வாங்கி கொடுத்த ஃபோனில் நீ பேசுவேன். தப்பு தானே பேபி டால், தப்பு. அதனால இப்போ என் பேபி டாலுக்கு ஹெல்ப்னா என்னென்னு காமிக்கிறேன் அப்படின்னு தேங்க அப்படியே ஒயனை பெட்டில் போட்டுட்டு அப்படியே வேகமாக ஒரு ஷர்ட்டை கழட்டிட்டு ஒயன் மேலே வந்து ஓவர் ஆகுறான். ஒயனா, தேங் வேணாம் தேங், ப்ளீஸ் தேங், இது இப்போ வேணாம் தேங், நான் உன் ஒய்ஃப் தானே, இது இப்போ வேணாம் தேங், வேறடி
வேறு எப்போ வச்சுக்கலாம்? ஆ நீ என் ஒய்ஃப் தான். அதான் என் ஒய்ஃபை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க மேலே வந்துட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். எனக்கா ரொம்ப வலிக்குது தேங்கோட கிஸ்ஸு. அவன் கிஸ் பண்ணலங்க, லிட்ரலி உங்கள் லிப்ஸில் அப்படியே பைட் பண்ணுறான். எங்கள் ஒயனா எவ்வளோ வேணாம் வேணான்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். பட் தேங்க விடுற மாதிரியே இல்லை. அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிக்கிறான். அவனும் வேணாம் வேணான்னு எவ்வளவோ கெஞ்சுறான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போது டக்குன்னு ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு தேங்க அப்படியே புஷ் பண்ணிடுறா. தேங்க அப்படியே சைடில் வந்து விழுகிறான். இப்போது வயன் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு தேங் எவ்வளோ தூரம் சொல்கிறேன் வேணாம் வேணான்னு, கேட்க மாட்டியா நீ? ஆ அப்படி என்ன உனக்கு இது வேணும்? ஏ நாடி தள்ளி விடுற? என்ன என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு வேணும், உனக்கு வேணாங்கிறதுக்காக என்னால் அமைதியாக இருக்க முடியாது. புரியுதா? எனக்கு வேணும். நான் மித்தவங்க கூட படுக்க போகும்போதெல்லாம் உனக்கு நல்லா இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வயனை ஸ்லாப் பண்ணுறான். வயனா அப்படியே ஒரு மாதிரி டீரி ஐஸோட தேங்க பார்க்குறான். அதான் சான்ஸ்ன்னு யூஸ் பண்ணி தேங்க அப்படியே வயனோட ஹேண்ட்ஸில் டைப் பண்ணி இன்னும் தைரியம் என்னை தள்ளி விடுற அப்படி சொல்லிட்டு அகெயின் 2 ஸ்லாப் அப்படியே நல்லா வைக்கிறான். எனக்கு ரொம்ப வலிக்குது. அவள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்துட்டே இருக்குது. தேங்க அப்படியே அவனோட ஐஸை பார்க்குறா. அப்படியே டியர்ஸ் வந்துட்டே இருக்குது. தேங்க அப்படியே அந்த டியர்ஸை அவனோட அப்படியே டங்கை வச்சு அப்படியே லிக் பண்ணுறான். எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. தேங்க அப்படியே என்ன பேபிகள் நல்லா என்ஜாய் பண்ணுறியா? நீ நல்லபடியாக இருந்திருந்தீன்னா நல்லா அழகாக பிடிச்சிருக்கும். நீ இப்படி பண்ணிகிட்ருக்கியே பேபி டால், தப்பில்ல? அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இன்சர்ட் பண்ணுறான் வார்னிங்கே இல்லாமல். அவ்வளோதாங்க எனக்கு உயிரே இல்லைங்க. ஏன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி லைஃப்லெஸ் பாடி மாதிரி படுத்து கிடக்கா இங்கே தேங்காய். அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவனோட வேலை மட்டும் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்கிறான் வயனை. அந்த டே ஃபுல்லாக ரொம்ப வச்சு செய்கிறான். வயனுக்கா ஏன்டா வாழ்கிறோன்ட்டு இருக்கு. சேம் டைம் ரொம்ப கோவம் வருது தேங்க மேலே. அண்டு ஒன்றுமே பண்ண முடிஞ்சு அவன் மேலே அதுக்கும் மேலே அப்படி வெறுப்பாகிறா. ரொம்ப ரொம்ப மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கா எங்கள் தேங். எல்லாம் நல்லா முடிச்சுட்டு அப்படியே ஒயன் பக்கத்தில் வந்து படுக்கிறான். எங்கள் ஒயன் அப்படியே தேங்காய் பார்த்துட்டு போதுமா? முடிஞ்சா உன் வேலை? அப்படின்னு கேட்குற ஒரு மாதிரி. அப்போ தேங்காய் ஒயனோட ஐஸ் பார்த்துட்டு இல்லடி வேணும். இன்னும் வேணும்? என்ன இன்னையோட ஒன்று விட்டுருவேன் நினச்சியா? இனி டெய்லி இது இருக்கும் அப்படிங்கிறான். அவன் அப்படியே தேங்காய் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே எழுந்திருக்க போகிறான். பட் அவளால் எழுந்திருக்க கூட முடியல. ரொம்ப பாடி பெயினாக இருக்குது. பாடியில் எங்கே பார்த்தாலும் தேங்காய் பைட் பண்ண மார்க் தான் இருக்குது. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே மறுபடியும் அகைன் படுத்துட்டு அப்படியே கண்ணை மூடுறோமோ டியர்ஸாக வருது. அவளுக்கு என்ன நடக்குது, இப்போ என்ன பண்ணுறது எதுவுமே தெரில. இப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. அவன் அப்படியே சீக்கிரம் இருந்துச்சு காலேஜ் கிளம்பலான்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறா. அவளால் அப்போ கூட எழுந்திருக்க முடியல. தேங்காய் அதை பார்த்துட்டு நாடி காலையிலே விளாண்டுட்டுற நான் இப்போ எதுவும் எந்திரிக்கிற? அது காலேஜ் போகணும்ல. நீ ஒரு மயிரும் கிழிக்க வேணாம். உனக்கு நான் வீட்டிலேருந்தே படிக்கிற மாதிரி பார்த்துட்டேன். நீ எக்ஸாம் மட்டும் போய் எழுதுனா போதும் சரியா? வீட்டிலே இரு. அங்கே வந்துட்டு அப்புறம் அவன் அப்படி தொட்டான் இவன் இப்படி தொட்டான்னு உட்காந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது. நீ மூடிட்டு வீட்டிலே இரு சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு அப்படி கிளம்புறான். அப்போ நீ எங்கே போகிற? நானா? என்னை நம்பி தான் உங்கள் அப்பன் அவ்வளோ பெரிய கம்பெனி எழுதி வச்சிருக்கானே, அதான் அதை போய் பார்த்துட்டு என்ன இதுன்னு பேசிட்டு வரணும். அப்படியே விட முடியுமா? சரி நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே போய் கிளம்புறான். இங்கே ஒயன் சரி இப்படியே படுத்துகிட்டே இருந்தால் அடுத்த வேலை என்னென்னு ஆக்காது. அப்புறம் எழுந்து போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு கிச்சன் போய் பார்க்குறா. எதுவுமே இல்லை, திங்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அவள் அப்படியே தேங்கிட்ட போயிட்டு தேங் வீட்டில் எதுவுமே இல்லை தேங். அது நான் என்ன பண்ணுறது? இல்லை திங்ஸ் வாங்கணும். சரி வாங்கிட்டு வா. அது இல்லை தேங்க என்கிட்ட அமௌண்ட் இல்லை அண்ட் நான் கடைக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறா. தேங்க அப்படியே ஒரு 2 நிமிஷம் என்ன பார்த்துட்டு இந்தா இதான் என் கார்டு. நம்பர் வந்துட்டு ஹோம் பர்த்டே டேட்டு அண்ட் என் பர்த்டே டேட்டு அது மட்டும் போடு சரியா? அப்புறம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கிளம்புறான். அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுத்துக்கிறான். இப்போ அப்படியே தேங்கும் போய் கிளம்பிட்டு கீழே வரான். அவன் அப்படியே நிற்கிறா. அவனை பார்த்துட்டு
போயிட்டு வரேன்டி. ஆ ஓகே தயா. பார்த்து போயிட்டு வாங்க. இப்படி தான் வழி அனுப்புவாங்களா? இல்ல அப்படி சொல்லிட்டு ஒயன்கிட்ட போகிறா. தேங் ஹைட்டாக இருக்கிறனால அவள் கொஞ்சம் அப்படியே எட்டுறா. தேங் லைட்டாக அதை பார்த்து சிரிச்சிட்டு அவன் ஒயனுக்கு ஈக்குவலாக அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகுறான். ஒயனும் அதை பார்த்துட்டு தேங்க பார்க்குறா. மயிறு என்னடி பார்த்துட்ருக்க? என்னால் ரொம்ப நேரம் இப்படி நிற்க முடியாது. சீக்கிரம் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போ. சரி தான். அவள் தேங்காயோட ஃபார்ஹெட்டில் ஒரு கிஸ் அண்ட் அவனோட சீக்கில் ஒரு கிஸ், அவன் லிப்பில் ஒரு கிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பார்த்து போயிட்டு வாங்க. சரிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு ஒயனோட லிப்ஸில் செம்மையாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவனும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறா. தேங் போனதும் ஒயன் அப்படி வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி வேலையெல்லாம் மட்டும் பார்த்து வச்சுட்டு அவளும் அப்படி பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் கிளம்பி போகிறா. அங்கே போயிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ அவள் பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து நிற்கிறா. யாருன்னு சொல்லிட்டு ஒயன் நான் சரியாக கவனிச்சிருக்க மாட்டா. அப்படியே அவன் திங்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த டேட்லாம் பார்த்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தவங்க ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த வாய்ஸ் கேட்டது ஒயன் அப்படியே நிற்கிறா. அப்போது அவங்க ஒயன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்னம்மா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயன் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் அப்படியே ஃபில் ஆகுது. அவள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக நிற்கிறா. அந்த பர்சன் என்னம்மா அன்றைக்கி அவ்வளோ தூரம் பண்ணினே இன்னைக்கு இப்படி வந்து பேசுகிறேன்னு நினைக்கிறியா? அம்மாவை மன்னிக்க மாட்டியா ஒயன்? அம்மா எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அன்றைக்கி நான் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது ஒயன். எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மனசு விட்டு. பிகாஸ் இவ்வளோ பண்ணியும் எல்லாமே கைமீறி போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்ககிட்ட என்னால் இந்த உண்மையெல்லாம் மறைக்க முடியாது ஒயன். ஸோ அதனால் உங்ககிட்ட நான் உண்மை எல்லாமே சொல்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேச முடியுமாம்மா? வரியா? பக்கத்தில் இருக்கிறத பார்க் மட்டும் போயிட்டு கொஞ்சம் பேசிடலாம். இத்தனை நாளாக அம்மாவுங்கிட்ட இது வரையும் இப்படிலாம் கேட்டதில்லை ஒயன். ஃபார் த ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். வரியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் ஒரு மாதிரி எப்படி டியர்ஸ்லாம் அவுட் ஆகுது. அவள் அப்படியே முன்னாடி இருக்க திங்ஸ் பார்க்குறா. ஆல்மோஸ்ட் அவள் எல்லாமே எடுத்திருப்பா. ஸோ அவளும் அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பில் போடுறா எதுவுமே சொல்லாமல். என்னோட மாமா அப்படியே ஒயின் பின்னாடியே வராங்க. என்னால் பில் போட்டுட்டு சரி வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவள் அங்கே பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போகிறா. என் மாமும் வராங்க. இப்போ 2 பேரும் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் சொல்லணும் சீக்கிரம் சொல்லுங்க, இல்லாட்டி என் புருஷன் திட்டுவான் வீட்டுக்கு போகலன்னா அப்படிங்கிறான். இதை கேட்டதும் என்னோட அம்மா உன்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், இது நீ நம்புவியா என்னன்னு தெரில, பட் நீ நம்பி தான் ஆகணும். நீதான் உண்மை. ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா, அதுக்கப்புறம் நான் அது என்ன உண்மையால் நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பேசணும் உங்களுக்கு என்கிட்ட? அதான் அன்றைக்கி அவ்வளோ தூரம் அடிச்சிங்கல்ல, ஏன்னா எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்பீங்க. நீங்கள் பண்ணதை விட தேங்க ஒன்றுமே பண்ணது கிடையாது. ஆனால் அம்மா எனக்கு அவ்வளோ விருப்பம் இருக்குது. நான் சொல்கிறத கேட்டினா நீ தேங்க கூட வாழ்கிறதுக்கே யோசிப்பம்மா. அப்படி என்ன? இங்கே பாருங்கம்மா, எனக்கு தேங்க மேலே கோவம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேங்கலாம் என்னால் விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. உங்களால் தான் எனக்கு அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆனது. உங்களால் தான் என் வாழ்க்கை இப்படி நாசமாக போனது. நான் அன்றைக்கே இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தூரம் ஆயிருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். உங்களால் தான் என் வாழ்க்கையே போச்சு. எவ்வளோ இதுக்கு மேலே என்ன போகணுன்னு நினைக்கிறீங்க? அகைன் என் லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் அம்மானா ஒரு ஆசை வரும். எனக்கு அப்படியே வெறுப்பு தான் அது. என் லைஃப்பில் எங்கள் அம்மா கூட இருக்கிற ஒரு நல்ல மூமெண்ட்டும் எனக்கு கிடையாது அப்படின்னு ரொம்ப உடஞ்சி போய் பேசுகிறா. இதை கேட்டது என்னோட மாம், எனக்கு உன் மேலே பாசம் இல்லாமல் இல்லைம்மா, எனக்கு உன் மேலே நிறையா பாசம் இருக்குது. எனக்கு இருக்கிறது நீ ஒரு பொண்ணு தான். நான் ஏன் உனக்கிட்ட அப்படி பண்ண, எனக்கு எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு ஓயன். நீ நினைக்கிற மாதிரி தேங்க ஒன்றும் நல்லவன் கிடையாது ஓயன். போது நிறுத்துங்க. இதுக்கு மேலே நீங்கள் தேங்க பற்றி எதுவும் பேசக்கூடாது. நான் தான் பேசுவேன், அது என் புருஷன். இப்போது ஓயன் நீ புரியாமல் பேசுகிறம்மா. எனக்கு எல்லாம் புரிஞ்சுதுமா, எல்லாமே புரிஞ்சுது. இப்போ நீங்கள் தேங்காய் பற்றி தான் பேசணும் அப்படின்னா வேணாம், நான் எந்திரிச்சு போகிறேன். அப்படியே எந்திரிச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கக்கா. இங்கே அப்படியே ஒயனடமா ஒயன்
உன் அப்பாவை கொன்னதே தேங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. அவள் அப்படியே நிற்கிறா. ஹயன் மாமா அப்படியே ஹயனை டியரி ஐஸோட பார்த்துட்ருக்காங்க. ஹயன் அப்படியே லைட்டாக திரும்பிட்டு, என்ன சொன்னீங்க? அதாம்மா, உன் அப்பாவை கொன்னதே தேங் தான். அவனால தான் உங்கள் அப்பா இறந்தாரு. புரியுதா உனக்கு? சின்ன வயசுலேருந்து உன்னை ஏன் நான் அப்படி வளர்த்தேனா? ஏன்னா தேங்க்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் உன்னை அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ண. அப்படி பண்ண வச்சு அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வராதுன்னு சொல்லி தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு சைடு உன் மேலே அப்படி ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. சரி, ஓகே, எனக்கு தெரியும் நீயும் தேங்க லவ் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். அவன் கூட ஒரு கொலங்காரன் கூட எல்லாம் என்னால் ஒன்று சேர்த்து வைக்க முடியாது. ஸோ அதனால தான் அவனை அப்படியே பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இங்கே உனக்கு நான் சேன் கூட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணேன். பட் அந்த மேரேஜ் இப்படி வந்துடுச்சுன்னு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் அதுக்கும் ரீசன் தான்னு எனக்கு தெரியும். நான் சேனை பார்த்து பேசினேம்மா, அவன் எல்லாமே என்கிட்ட சொன்னான். எனக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரில. அவசரப்பட்டு எல்லா முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அவனுக்கு என்கிட்டேருந்து அந்த பிஸ்னஸ், அந்த ப்ராஃபிட் அதெல்லாம் வேணுமோ அப்படின்னு சொல்லி தான் உங்கள் அப்பாவோடது எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுப்பேன். அப்போ கூட தேங்கணும் விடலை. இப்போ வரையும் உன்னை தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. அண்ட் இப்போ ஏன் நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு பேபி வருவாயன். ஸோ யோசிச்சு தேங்க் உடனே, ஓகேவா? அப்புறம் அவங்க அப்பா எப்படி தெரியுமா இருந்தார்? அவர் ஒன்றும் ஆக்சிடெண்ட்டெல்லாம் இறக்கல ஒயன். அவன் ஆக்சிடெண்ட் பண்ணது தேங்க் தான். அவன் போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட எனக்கு ஒயனை பிடிச்சிரு, எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு கேட்டான். அவர் முடியாது, என்னால் முடியாது, என் பொண்ணை நான் நல்ல பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா தேங்கனோட சின்ன பையன். பத்தாததுக்கும் தேங்கை பற்றி உங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும், அவன் ஒரு கெட்ட பையன்னு. ஸோ அதனால் அவர் எவ்வளோ வேணான்னு சொல்லி தான் இருந்தார். நான் செத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு நின்னார். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவன் உங்கள் அப்பாவே கொன்னான், தெரியுமா? அது அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்கும் ஐயன், எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகிறாங்க. எனக்கு இதான் கேட்டு இப்போ என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரில. அவள் அப்படியே ஒரு மாதிரி கீழே உட்காந்துடுற உடஞ்சி போய். வயனை மாமா டக்குன்னு வயனை பிடிச்சிட்டு, வயன் வயன் ஒன்றும் இல்லைம்மா விடு. நான் ஏன் இது இப்போ உன்ட்டு சொல்கிறேன்னா, இதுக்கப்புறமும் வச்சு உன் லைஃப் நீ தான் பார்த்துக்கணும், ஓகேவா? முதலெல்லாம் அம்மாவும் கூட இருந்தேன். இதனால தான் உன்னை நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன். எல்லாருக்கும் அங்கே பொண்ணுன்னா ரொம்ப ஒரு ஆசை வருமா? எல்லாத்துக்கும் அங்கே பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும், புரியுதா? அதே மாதிரி தான் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் வயன். பட் உங்ககிட்ட எங்கே பாசம் காமிச்சு அவன் அது ஒரு யூஸ் பண்ணிப்பானோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால தான் உன்னை நான் அப்படி ட்ரீட் பண்ணேன். அப்பாவாச்சும் அவன் உன்னை விடுவான் அப்படின்னு. பட் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல வயன். இந்த ஒரு ரீசன்னால தான் நான் இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணேன். பாருமா, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு இருந்துச்சு சொல்லிட்டேன். அண்ட் அவன் நீ நினைக்கிற மாதிரி தேங்க ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. அவன் சரியான ஒரு கில்லர். ஐயா, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். ஃப்யூச்சரில் இப்போ உனக்குன்னு ஒரு பேபி வந்து அது உன்கிட்ட க்ளோஸாக இருந்தாலுமே அதையும் கொல்லுவான். ஸோ பார்த்துக்கோயேன், இதுக்கு மேலே உன் இஷ்டம். அடுத்த அவன் வாழ்க்கைன்னு கூட பார்க்காம சேனல் லைஃப் எவ்வளோ நாசம் பண்ண உனக்கு தெரியும்ல. அது பார்த்ததும் உன்னோட அப்பா உன்னை பெற்ற அப்பாவே கொன்னான், தெரியும்ல. பார்த்துக்கோயேன், பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. எனக்கா இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவள் அதே இடத்துல ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப பிளாங்காக உட்காந்துட்ருக்கா. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதே தெரில. அவள் அப்படியே மனசுக்குள்ளேயே ஒரு கொலைக்காரனா, என் அப்பாவே கொன்று இருக்கான்ல என் அப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக்கனாரா. ஓகேடா, இதோ இந்த பாட்டை இங்கேயே நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து வாய்ஸ் ஓவர் எனக்கு சரியாக வரல, ஸ்டோரி லைனும் சரியாக வரல, ரொம்ப திக்கு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். லைக் என் வாய்ஸும் பிரேக் ஆகிடுச்சு அங்கே இங்கேன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எந்த ரெக்கார்டுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை. இப்போ தான் இப்படி தான் இப்போ இப்படி ஆயிருக்கு. இப்போ கூட வளருது பாருங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இங்கேயே நான் இந்த வாய்ஸு
கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் நான் கரெக்டாக போடுறேன். ஓகேவாடா? பாய். லவ் யூ ஆல். நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பாய். டாடா.